வணக்கம். நான் உங்களோட நாகராஜன். தேவி மகாமாரியம்மன் பண்டாபுத்திர ஆலயத்தோட தலைவர் பேசுகிறேன். ரொம்ப காணொலியில் உங்களை நான் சந்திச்சிருக்கேன். இப்போ இந்த காணொலியை உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஆலயம் வருடம் நல்லா வளர்ச்சி காண்டு கொண்டு இருக்கிறது. அது உங்களுக்கு நல்லா தெரியும். அதில் நம்மளோட முக்கியமான நிகழ்வு வருடம் அம்மனுக்கு செய்யக்கூடிய ஆடித்திருவிழா. அது ஒரு மாத காலம் நம்ம செய்வோம். 4 வெள்ளிக்கிழமை, 4 செவ்வாய்க்கிழமை கொடியேற்றம், திருவிழா நாள். இந்த வருடம் ரத ஊர்வல உற்சவம் 2 நாள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. காரணம் என்னென்னா, நம்மளோட ரிசப்ஷன், நம்மளோட பக்தர்கள் இருக்க பெருகி கொண்டு இருக்கிறதுனால வேறு இடத்துக்கு நம்ம போக வேண்டிய காலகட்டம். சில சட்ட சிக்கல்கள்லாம் நம்ம மீறி செய்ய முடியாது. அதனால தான் 2 நாள்களாக இதை பண்ணியிருக்கோம். எனக்கு முக்கியமான பார்த்தீங்கன்னாக்க, ஒரு 2 வார காலமாக பொருளாதார சூழ்நிலை இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு திருவிழா நடத்தக்கூடிய சூழ்நிலை ரொம்ப சிக்கலாக இருக்குது. எந்த விஷயமும் மீற முடியல. பொருட்களோட விலை அதிகரிப்புனால நம்ம சில மாற்றல் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்தது. போன வருடம் உள்ள அதே உபயம் கட்டணம் 351 வெள்ளி திருப்பி அதே இந்த வருடமும் அதே வச்சுருக்கிறோம். பொருள் உயர்ந்திருந்தாலும் அதே கட்டணம் தான் வச்சுருக்கோம். காரணம் என்ன, மக்களுக்கு இது எல்லாரும் போய் சேர வேண்டும், எல்லாரும் அதை செய்ய வேண்டும் என்பத ஒரு உன்னதமான நோக்கம்தான். இந்த 351 வெள்ளியை எப்படி சேர்ப்பது, அதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் முறை எனக்கு தெரிஞ்சு இந்த 16 வருஷம் பண்டாபுத்திரர் கோயிலில் 5000 திருவிழா பத்திரிகையை நாங்கள் விநியோகித்து விட்டோம். 5000 இன்விடேஷன் வெளியாயிருச்சு. இந்த ஃபர்ஸ்ட் டைம் 5000 பிரிண்ட் பண்ணி 5000 வெளியே போயிடுச்சு. எப்படி இந்த 351 வெள்ளி ஒரு குடும்பம் நம்மளுக்கு உபயமாக செலுத்தலாம், நீங்களும் கலந்து கொள்ளலாம். 351 வெள்ளி கொடுக்க முடிந்த குடும்பங்கள் அவங்களுக்கு தனியாக அதை உபயோகித்து செலுத்தலாம். இல்லை நாங்களும் அதை செய்ய வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 150 குடும்பங்கள் எங்களுக்கு தேவை. அப்படின்னா 150 351 வெள்ளி எங்களுக்கு தேவை. இல்லைன்னா திருவிழாவை நம்ம நடத்துகிற கஷ்டம், மற்ற செலவுகளையும் பார்க்குறது கஷ்டம். ஏன்னா ஆலயம் இன்னொரு 10 அக்டோபர் நவம்பரில் ஆலயத்தோட நிலம் பத்திரம் கைக்கு வரும். அதுக்கு சில பேமெண்ட் இருக்குது. அப்புறம் எம்என்ஏ டிராவிங் வரையணும், அதுக்கு சில பேமெண்ட் இருக்குது. சபதி டிராவிங் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது மாதிரி பொதுமக்களோட ஆதரவு இருந்தால் தான் இந்த நல்ல காரியங்கள் நம்ம செய்ய முடியும். உங்களுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும், இந்த ஒரு 4 வருட காலத்தில் பண்டாபுத்திராவோட கோயிலில் மட்டும் உள்ள சேல் நடவடிக்கை ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. கல்விக்கு செய்கிறோம், தேவாரம் நடத்துகிறோம், திருமுறை போட்டியில் கலந்துக்கிறோம், பிள்ளைங்களுக்கு பரதநாட்டியம் கிளாஸ் கோயிலில் ஓடிட்டுருக்கு, கோலாட்டம் இருக்குது. இதெல்லாம் ஆலயத்தோட வளர்ச்சி. சும்மா பூஜைன்னு மட்டும் இல்லாமல் சமுதாய சிந்தனையோடு இருந்தால் தான் அது நல்லது. இல்லைனாக்க எந்த ஆலயமும் நிலைத்து நிற்காது. வெறும் பூஜையே நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கோயில் நிலைத்து நிற்காது. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலான்னு இருக்கேன் சார். இது ஆலயத்தில் நம்ம விற்கக்கூடிய நெய் விளக்கு. இதோட அடக்க விலையை பார்த்தீங்கன்னா, அடக்க விலை நெய், இதுக்கு அடக்கம் என்ன, விளக்கு நெய் 3 1 வெள்ளி 27 காசு நிர்வாகத்துக்கு செலவு. அப்போ 27 காசு நாங்கள் சப்சிடி கொடுக்குற மாதிரி, டீசல் சப்சிடி கொடுக்குற மாதிரி கொடுத்து தான் இது விற்கிறோம். இதை ஒரு சேவையாக வெளியே கொடுக்குறோம். நம்பரிங்காக தான் ரிசீட் கொடுக்குது, அவ்வளோதான். ஆலயத்துக்கு 1000 வெள்ளி நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணால் 270 வெள்ளி நஷ்டம். அப்போ இந்த 270 வெள்ளி எப்படி நம்ம ஈடு கட்டுறோம்னா, சில வரக்கூடிய பக்தர்கள் இந்த விளக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்றாங்க, நெய் வாங்கி கொடுத்துட்றாங்க, திரி வாங்கி கொடுத்துட்றாங்க. அதனால் செலவு இல்லை. இப்போ இது 1 வெள்ளி 27 காசு ஒரு விளக்குக்கு செலவுனா பேட் பிஸ்னஸ் டிசிஷன். அப்போ இது டக்குன்னு விலை ஏற்றலாம்ல. 2 வெள்ளிக்கு விலையை ஏற்ற முடியாது. பக்தர்கள் சிரமம் அடைஞ்சிருவாங்க. இந்த ஏரியாவில் பக்தர்கள் கண்டிப்பாக சிரமம் அடைவாங்க. அதனால் வெளியில் ஸ்பான்சர் வாங்கி இதை 1 வெள்ளிலேயே கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ 27 காசு நஷ்டத்தில் கொடுக்கணும். அதே மாதிரி இது எள்ளு விளக்கு. நீங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா கடையில் சென்தோசாவும் சரி, இல்லை கிளாங்கில் நீங்கள் வாங்குறீங்களோ, இந்த ஒரு எள்ளு விளக்கு 1 வெள்ளிக்கு 20 காசு. ஒரு எள்ளு விளக்கு, இந்த விளக்கு 1 வெள்ளிக்கு 20 காசு. நாங்கள் வெளியில் போய்ட்டு கொலஸ்ட்ராங்க ஊரில் மொத்தமாக 500 500 கொழும்புதூள் செஞ்சு இங்கே கொண்டு வந்து எள்ளு விளக்கும் அரைச்சிலே சேர்த்து 5 வெள்ளிக்கு கொடுக்கும். இப்போ எல்லா கிளாங் கோயில்லையும் இது 10 வெள்ளி ஆச்சு. அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் பக்தர்களுக்கு நம்ம நல்லது செய்யணும்னா விலைவாசிகளை குறைச்சி அந்த சுமையை அவங்க மேலே, அந்த பேர்டன் அவங்க மேலே நம்ம சுமக்கக்கூடாதுன்றதுக்காக ஸ்பான்சர் வாங்கி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்குது. எங்கெங்கே மிச்சம் பண்ண முடியுமோ மக்களுக்கு சேவையாக பண்ணிகிட்டு இருக்கோம். போன வருடம் கிட்டத்தட்ட ஒரு 4வது கோ பேக் டு ஸ்கூல் நம்ம செஞ்சோம். 47,000 வெள்ளி செலவு. ஒரு 3 தமிழ் பள்ளி தத்தெடுத்திருக்கோம். சென்தோசா தமிழ் பள்ளி, பத்தோம்பட் தமிழ் பள்ளி, எமரல் தமிழ் பள்ளி. இந்த வருஷம் annual ரிப்போர்ட்டில் நீங்கள் அதை பார்க்கலாம்.
ஸோ இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இந்த சிறிய கோயில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அந்த சூழ்நிலையில் இந்த வரக்கூடிய இந்த ஆடி திருவிழா ஒரு பிரம்மாண்டமான விஷயம் மட்டும் இல்லை, அம்பாளுக்கு பாலஸ்தாபனம் செய்யறதுக்கு முன்னால் ஒரு கடைசி திருவிழா ஆகும். அடுத்த வருஷம் திருவிழா இருக்கும், ஒரு நாள் செய்வோம், ரதம் உருவம், அவ்வளவுதான். ஏன்னா பாலஸ்தாபனம் செஞ்சுட்டா ரொம்ப விஷயங்கள் நம்ம செய்ய முடியாது. இப்போ ரொம்ப விஷயங்கள் நம்ம எடுக்கிறதுனால நீங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக ஆதரவு கொடுத்தா தான் நாங்கள் செய்ய முடியும். திருப்பி நான் அந்த 350 சொன்னதுக்கே நான் வரேன். இப்போ ஒரு குடும்பம் 350 எப்படி கொடுக்கலாம் சார்? என்னால் மொத்தமாக 350 கொடுக்க முடியாது. உண்மை, ஒத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை வச்சுக்குவோமே. அப்போது அவங்க அந்த குடும்பத்துக்குள்ளேயே அவங்க ஒரு 100 வெள்ளி அதை முன்பணமாக செலுத்தி, அவங்களுக்கு நண்பர்கிட்ட ஒரு 100 வெள்ளி, இன்னொரு நண்பர்கிட்ட ஒரு 100 வெள்ளி, இல்லை வீட்டுக்குள்ளேயே அண்ணன் தம்பி எல்லாத்தையும் இப்படி சேர்த்திங்கனாலே உங்களுக்கு 350 வரும். இல்லையா 50 ஒரு 7 பேரை நீங்கள் சேர்த்து உங்கள் வீட்டுக்குள்ளேயே அண்ணன் தம்பி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே செய்யலாம். அப்போ எனக்கு என்ன தேவை? இவ்வளோ பத்திரிகை வெளியாகிருக்கு, அதில் 5%, 500 கீழே 250 கூட தேவையில்லை. 150 உபயங்கள், 150 குடும்பம், பண்டா டுவா, பண்டா புத்திரி, செந்தோசா பிரடான சத்து டுவா, செந்தோசா புத்திரி, அப்துல் ஹமீட், தாமான் செந்தோசா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய வட்டாரத்தில் உள்ளவங்க, எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணுறவங்க பூரா இந்த வட்டாரத்துக்காரவங்க, வெளியில் உள்ளவங்க சில பேர் சப்போர்ட் பண்ணிவிட்டு மானியம் கொடுத்துட்டு வரமாட்டாங்க, பிரச்சனை இல்லை, அவங்களுக்கெல்லாம் நன்றி. ஆனால் நீங்கள் ஈடுபடணும். உங்கள் பிள்ளைங்களுக்காக தான் நம்ம நிறைய கோயிலில் திட்டங்களை வகுத்துருக்கோம். ஸோ ஒரு 150 குடும்பம், ஒரு குடும்பம் இந்த மாதிரியான ஒரு சிஸ்டமை யூஸ் பண்ணி ஒவ்வொரு உபயமும் எடுத்திங்கன்னா, அந்த 4 வெள்ளி ஒரு கொடியேற்றம், 4 செவ்வாய் திருமஞ்சனம் பூஜை, ஆடித்திருவிழா அன்னைக்கு ரதம் ஊர்வலம், இது எல்லா விஷயத்தையும் நம்ம ஆலயம் சீர்தூக்கி தான் செய்யுது. எந்த சமுதாயத்தில் எந்த விஷயத்தையும் மீறுபடாமல் மறந்துடாமல் இருக்கிறதுக்கு தான் திருவிழா. ஒரு திருவிழாவை நீங்கள் செஞ்சீங்கன்னா நிறைய விஷயம் அதில் வரும். கரகாட்டம் வரும், வேப்பிலை டான்ஸ் வரும், பரதநாட்டியம் வரும். இதெல்லாம் திருவிழாவில் தான் செய்வாங்க. பர்த்டேலையோ வெட்டிங் அனிவர்சரிலையோ யாரும் இது செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயத்தை நம்மளும் பார்க்கலாம். எங்கள் ரத ஊர்வலை கூட கால மாடங்களை தான் இழுத்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை சிரமப்பட்டு நம்ம செய்யும் போது சிறிய உதவி, வருஷத்தில் ஒரு சிறிய உதவி. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் இப்போ யூடியூபர் மாதிரி ஆகிட்டு செல்ஃபி நிறைய எடுத்து பர்த்டே செலிப்ரேஷனை ரொம்ப கிராண்டாக செய்கிறாங்க, பிரச்சனை கிடையாது. எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டுருவாங்க. அது எவ்வளோ செலவு தெரியுங்களா? அதே மாதிரி தீபாவளிக்கு சரியான செலவு பண்ணுறாங்க, பிரச்சனை கிடையாது. இந்த நடுவில் ஒரே ஒரு திருவிழா, நீங்கள் இருக்கிற ஏரியாவில் ஒரு கோயிலுக்கு ஒரு 351 வெள்ளி ஒரு குடும்பங்கள், முடிஞ்ச குடும்பங்கள் முயற்சி பண்ணி எல்லாரும் கலந்துக்கூடிய ஒரு சின்ன ரேட்டில் தான் இதை நம்ம பண்ணியிருக்கோம். அது நீங்கள் செஞ்சீங்கன்னா நிர்வாகம் இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய ப்ரோக்ராம் செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். இது சிரமம் கஷ்டம் வேணாம் அப்படின்னு போட்டோம்னாக்க சரி எவ்வளோ விஷயங்கள் போயிடும். நாட்டில் மனமாற்றங்கள் நிறையா இருக்குங்க சார். நிறைய விஷயங்கள் மறந்துட்டு போகிறாங்க நம்ம பிள்ளைங்க. இதெல்லாம் செய்யலைனாக்க எல்லாம் மறந்துடுவாங்க. அப்போ ஆதரவு யார்? ஆதரவு நீங்கள் தான் கொடுக்கணும். இந்த 150 குடும்பங்கள் எங்களுக்கு ஒரு குடும்பம் 350 உபயம் கொடுத்து எங்களை சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் சார் நாங்கள் நிறைய செய்ய முடியும். நிறைய செஞ்சுட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இரண்டாவது, நான் 16 வருஷமாக இதே ஆலயத்துலேருந்து சில எவ்வளோ பதவியில் இருந்து தலைவராக 4 வருஷமாக இருக்கிறேன். என்ற மாதிரி நிலைமையில் நான் ஆலயத்தை எடுத்து இப்போ எப்படி ஆலயம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அக்கௌண்ட் கோயிலோட கணக்கு வழக்கு டிரான்ஸ்பேரண்டாக இருக்குது, வாட்ஸ்அப்லேயே இருக்குது. பேங்க் ஸ்டேட்மெண்ட்லேருந்து கணக்குலேருந்து வாரான்ற கணக்குலேருந்து எல்லாம் வெளியே இருக்குது. இதுதான் நல்லது. எந்தெந்த கோயில் இது செய்கிறாங்க ரொம்ப நல்லது. அப்போ தான் மக்களுக்கு தெரியும் எவ்வளோ பணம் வருது. வர பணத்தோட இன்னும் நிறையா செய்கிறாங்கன்னா அப்போ நிர்வாகம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பணத்தை வெளியே தேடுறவங்கள தான் சார் அந்த கஷ்டம் தெரியும். ஸோ அதனால் என்னோடய ஒரு சின்ன வேண்டுகோள், ஒரு 150 குடும்பங்கள் இந்த தாமால் இருக்கிறவங்கள முன் வந்து ஒரு உபயம் ஒரு குடும்பம் எடுத்து இந்த மாதிரியான முறையில் நீங்கள் அந்த பணத்தை சேகரித்து எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா தான் நாங்கள் திருவிழா முடிஞ்சு திருவிழாவை நடத்தி எம்என்ஏ பிளான் வரைகிறதுக்கும் வரத்தாக்கு பேமெண்ட் கட்டுறதுக்கும் பெரிய தொகையை வசூல் பண்ணி போட்டு இந்த ஆலயத்தை அடுத்த வருஷம் தை மாதத்துக்கு மேலே பாலஸ்தாபனம் செய்கிறதுக்கு பெரிய பேருதவியாக இருக்கும். என் சகோதரனாக நான் கேட்டுக்கிறேன், யாரும் எந்த இதிலும் தப்பாக நினச்சிக்க கூடாது. இந்த மாதிரியான சோஷியல் மீடியாவை சரியாக நம்ம பாவிக்கணும். நான் சரியாக பாய்க்கிறேன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா கோயில் தேவாரம் ஓடிக்கிட்டு இருக்குது, வெள்ளிக்கிழமை வந்தீங்கன்னா பரதநாட்டியம் ஓடிட்டு இருக்குது, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் ஓடிக்கிட்டு இருக்குது. இதே மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் நம்ம செய்கிறோம். ஆனால் இதுக்கெல்லாம் நிறைய செலவுகள் இருக்குது. கோயிலுங்களை மற்றவங்களை பார்த்து ஸ்பான்சர் எடுத்து நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அரசாங்கத்துலேயும் உதவி செய்கிறோம். ஆனால் எப்போவும் செய்ய முடியாதுல்ல. நீங்கள் முன் வரணும். இது ஒரு வருஷம் ஒரு தடவை நம்ம கோயிலில் நம்ம அம்மா அப்படின்றத உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை நீங்கள் வளர்த்துக்கிட்டு இதை செய்யணும். எனக்கு செய்ய போகிறது கிடையாது, நிர்வாகத்துக்கு செய்ய போகிறது கிடையாது. அங்கே அழகாக சின்னதாக வாழ்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் மகா சக்தி உள்ளே இருக்கிறாங்க.
அவங்களையும் நீங்கள் செய்யுங்க. அவங்களோட ஆசீர்வாதம் என்றைக்கு உங்களுக்கு இருக்கும். இந்த சந்தோஷமான தருணத்தில் ஆடி திருவிழா வாழ்த்துக்கள். உபயம் பூஜை 19ஆம் தேதி 7வது மாதம் 24 வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் ஆடி வெள்ளி. எல்லோரும் திரளாக வந்து கலந்து கொண்டு அம்பாளோட ஆசீர்வாதம் பெற வேண்டும். அன்றைக்கு பூச்செறி விழா அம்பாளுக்கு நடக்கக்கூடிய பூஜையிலேயே ரொம்ப முக்கியமான பூஜை பூச்செறி விழா. பூவிலேயே நம்ம அவங்கள அபிஷேகம் பண்ணுறது. அதை நீங்கள் கொடுக்கக்கூடிய ஏற்பாடு செஞ்சுக்கக்கூடிய சில நிகழ்ச்சியிலையும் அன்னதானத்திலே கலந்து கொண்டு எங்கள் கூட இணைந்து இந்த திருவிழா நீங்களாக சென்று மக்கள் திருவிழாவாக நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு உங்களோட இருந்து விடைபெறுவது உங்களோட நாகராஜன். நன்றி, வணக்கம்.